பின்பு ஆபீஸில் இருந்து கிளம்பி மோகன் வீட்டிற்கு சென்றான். அங்கு இவன் வருகையை எதிர்பார்த்து அவன் தாய் லட்சுமி வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அம்மா என்று மோகன் அழகாக அழைத்தான். லட்சுமி அவனுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். மறுபடியும் அம்மா என்று அழைத்தான். நான் இன்று மேகலாவை என் ஆபீஸில் பார்த்தேன் என்று கூறினான். அனைத்து தகவல்களையும் கூறினான். அப்போது அவன் தாய்க்கு புரிந்துவிட்டது. இவ்வளோ காலமாக தன் மகன் திருமணம் செய்யாமல் வாழ்வதற்கான காரணம் புரிந்து புன்முறுவல் செய்தாள் லட்சுமி. மறுநாள் விடிந்தது. மேகலா அதிகாலையில் எழுந்து தன்னுடைய அனைத்து வீட்டு வேலைகளையும் முடித்துவிட்டு ஆபீஸுக்கு சென்று விட்டாள். ஆனால் மேகலாவிற்கு மோகன் பற்றிய எந்தவும் இல்லை. மோகன் பற்றிய நினைவும் இல்லை. மேகலா கம்ப்யூட்டரில் எதையோ டைப்பிங் செய்து கொண்டிருந்தாள். அப்போது மாலா மேகலாவிடம் வந்து உன்னை மேனேஜர் அழைப்பதாக கூறினாள். உடனே மேகலா மேனேஜர் அறைக்கு சென்றாள். சார் உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே சென்றாள். மோகன் மேகலாவிடம் கடுமையான குரலில் பேசினார். டைப்பிங் தெரியுமா தெரியாதா? லெட்டர் தப்பாக டைப்பிங் செய்திருக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டே அவளின் மீது தன் பார்வையை செலுத்தினான். அப்போது மேகலா ஒன்றும் பேசவில்லை. அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். மனதில் குழப்பத்துடன் தன் பார்வையை மோகன் மீது செலுத்தினாள். அப்போது அங்கு ஒரு அமைதி நிலவியது. பின்பு அந்த அறையை விட்டு அவள் வெளியே செல்லும்போது தன் புடவை முந்தானையை யாரோ இருப்பது போல் உணர்ந்தாள். அதிர்ச்சியில் உறைந்தாள். ஒரு நிமிடம் மனம் திக் திக் என்றது. இதய துடிப்பே நின்றுவிடும் போல் உணர்ந்தாள். பின்பு தன் மனதை தைரியப்படுத்தி கொண்டு திரும்பி பார்த்தாள். மேடையில் அங்கு ஒரு மூலையில் இருந்த ஒரு ஆணியில் அவள் புடவை முந்தானை மாட்டிக்கொண்டது. அப்போது மோகன் ஒரு புன்முறுவலுடன் மேகலா உடனே வேகமாக அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றாள். இந்த நிகழ்வு அவள் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து சென்றது. மோகனுக்கு இரவில் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான். அடுத்த பாகம் பார்ட் 4 தொடரும். நன்றி.